அந்தமான் மினி விலாக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்கலாமா. ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததே செம்ம டயர்டு. எப்படா கால் நீட்டி படுப்போன்னு இருந்துச்சு. நல்லா தூங்கி முழிச்சாச்சு. மச்சி மதியானம் சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. மச்சின்னா எங்கள் நாத்தனார். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, வெங்காய பச்சடி, முட்டை எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா பசிக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து வேற என்ன, நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம். வந்து ஒரு 8 மட்டும் பார்த்துட்டு போய் தூங்கிட்டேன். இப்போ தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இங்கே அந்தமான்ல மழை சீசன். ஒவ்வொரு ஜாமான் இந்த மாதிரி பூசணமாக இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது ஒரு ஆசையில் ஓடிடுறோம். திரும்பி வந்தால் தான் கிச்சனை வீடும் வா வான்னு பல்ல காட்டுது. எப்படியும் நம்ம தான் பார்க்கணும். ஒரு வேலையை முடிக்கணும்னா அதை செய்ய ஆரம்பிக்கணுமே. அதனால் அலுப்பு பார்க்காம ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. ஆசிர் தானாக வந்து செய்கிறேன்னா அதோட ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு ஒரு வேலை கொடுத்துட்டேன். அர்ஷானுக்கு தான் பெரிய பொறுப்பு. அஸ்பரை பார்த்துக்க சொல்லியாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணிட்டா போதும். ஆனால் நமக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா. சின்னதாக ஒரு பட்ஜெட் மேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கடைசியாக போட்ட பேக்கிங் அண்ட் ட்ராவல் லாங் வீடியோக்கு அவ்வளோ பேர் எனக்கு ஆறுதலாக சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு படிக்க படிக்க அப்படி ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ முதல் வேலையாக இந்த மசாலா செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குக்கிங்கை ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா.